சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்த குற்றச்சாட்டில் அண்ணா நகர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு பெண் ஆய்வாளர் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர் இருவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சென்னையில போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் வகையாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பிரிவு போலீசார் குற்றவாளிகளை கைது செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள்ல ஒப்படைப்பது வழக்கமான ஒன்று. அதே போலதான் நேற்று 3 நபர்களை போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்து அண்ணா நகர் அமலாக்கப் பிரிவு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதில் 2 நபர்களை விடுத்துவிட்டு ஒரு நபரை மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டதாக தற்போது அண்ணா நகர் மதுவிலக்கு அமலாக்கப் ஆய்வாளர் கூடிய சுமதி மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலட்சுமி ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டதின் காரணமாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்தி தொடர் விசாரணைகளை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல் ஆய்வாளர் சுமதி மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலட்சுமி ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உயரதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.